வணக்க நண்பர்களே, ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் ஆவணங்கை காட்டி புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு அவுசா 250 வாட்ஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சர்வீஸ் ஃபால்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டோம். இதில் ஸ்பீக்கர் போட்டு பார்க்கலாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு. கலட்டி பார்த்தோன்னே மெயின் பில்டரை சந்தேகப்பட்டு பார்க்குறோம். மெயின் பில்டர் பாருங்கள், ஒரு சைடு டிப்பு நல்லா இருக்குது, ஒரு சைடு டிப்பு ஸ்பார்க் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ மெயின் ஃபில்ட்ரு தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குங்க. 15000 63 வோல்ட்டு கண்டென்சர் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குதுங்க. இப்போ கண்டென்சர் நம்ம மாற்றிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். அதில் ஸ்பார்க் கூட ஆகும், ஆனால் அம்மிங்க வந்துட்டு இருக்குதுங்க. இதை பாருங்கள், அதை வச்சு அழுத்துறேன். நிற்கிது பார்த்தீங்களா? இப்போ இந்த டிப்புக்கும் இந்த இதுலேயும் ஃபயர் ஆகி நின்றுச்சுங்க. எரிஞ்சு கன்டினியூட்டி கிடையாது. ஆனால் ஃபில்ட்ரு நல்லாயிருக்கு. இது எரிஞ்சதுனால நம்ம அது ஃபில்டரே மாற்றணும். நம்ம இது அலுமினிய சட்டு வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம சால்ட்ரிங் அடிக்க முடியாது. நமக்கு இந்த டிப்பு தான், இதில் தான் நம்ம சால்ட்ரிங் அடிக்க முடியும். அதனால் இந்த பிரச்சனை வருது. இப்போ நின்றுச்சு பார்த்தீங்களா? ஓகே, நம்ம பிரிச்சுட்டு கண்டென்சரை மாற்றிடுவோம். அதை கழட்டிட்டு மாற்றிட்டு போட்டு பார்க்கலாம். நம்ம ஃபில்ட்ரு மாற்றிட்டோம். 15000 MFT 63 வோல்ட்டு MFT மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் என்ன ரிசல்ட்டு வருது. கரகரப்பாக இருந்தால் நல்லா தெளிவாக இருக்கான்னு பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த புதிய வீடியோவில் வேறு என்ன கம்ப்ளைண்ட் வருதுங்கிறத அதை உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுவோம். நன்றி.